தமிழ்ல எழுதிடுவோம், அதனுடைய பொருளை எழுதிடுவோம். ஆனால் அதனுடைய முழு விளக்கம் மனதால அந்த மணமக்கள் புதிதாக இல்லற வாழ்க்கையை தொடங்கக்கூடியவர்கள், புதிதாக வாழ்க்கையை ஆரம்பம் செய்யக்கூடியவர்கள், அப்படியாப்பட்டவர்களுக்கு அவர்கள் சொல்லித்தந்த அற்புதமான அந்த துவா, அதனுடைய விளக்கம் முழுமையாக அதனுடைய உள் கருத்தோடு மனிதர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இளங்கலாம் புரியல. இது மணமகன் மணமகனும் சரி, மணமகன் தன்னுடைய இல்லறத்தை விட்டு பெற்றோர்களை விட்டு குலப்பரங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து செய்வானாக. அதே நேரத்தில் உங்களுடைய இருவருக்கும் நடந்து செய்வானாக. சுருக்கமாக இந்த பிரார்த்தனையை நம்மளுக்காக சொல்லித் தந்தார்கள். ஏனென்றால் எழுந்து சாப்பிட்டதோடு மணமக்களுக்கான இந்த துவாவை இந்த பிரார்த்தனையை நாம் செய்வதானால் மனதாக சந்தோஷமாக செய்கிறான்னா வாழ்க்கையை எழுதுவான், அலையை செய்வான். இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இணையொருள் எல்லாம் கிடையாதுகளை அதே போன்று எட்டாவது முடிந்தவுடனே அந்த துவா சொல்லி தரப்படும். அனைவரும் இந்த சம்பதிகளுக்கு துவா செய்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இணையக்கூடிய இரு தந்தைகளும் நோயற்றவாதை குறைந்த செல்வத்தை கொடுத்து சாலையான குழந்தைகளாக என்ற தந்தைகளுக்கு வழங்கி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடும் நன்மையாகவே எல்லாம் மாற்றக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க.